கதை வந்து ஒரு 2 ஹவர்ஸ் என்னுடைய குருநாதருக்கு வந்து கதையை வந்து நரேட் பண்ணேன். அவர் கேட்டார். அவருக்கு கதை ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாரி குடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது இல்ல. அவர் வந்து ரொம்ப சந்தோஷமா வித் ப்ளஷர் ஃப்ரம் அவருடைய இதயத்திலிருந்து சொன்ன மாரி தான். இது வந்து லவ் ஸ்டோரி தான். லவ் ஸ்டோரி. பட் அதில வந்து த்ரில்லர் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கிறோம். அதில வந்து ட்ரெய்லர்ல பார்த்துருப்பீங்க. சூரிய கிரகணம் அது மாரிலாம் பார்த்துருப்பீங்க. செகண்ட் ஹாஃப் வந்து டெலஸ்கோப்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு லவ் ஸ்டோரி, டெலஸ்கோப், சூரிய கிரகணம். செகண்ட் ஹாஃப்ல வந்து வேற டைமென்ஷன்ல கதை வந்து யூகம் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும். ஸோ வேற மாரி குடுத்துருப்பேன். அத வந்து இப்போ என்னுடைய குருநாதர் வந்து பண்ணியிருக்காங்க. அப்புறம் உங்க குருநாதர்னா பாக்கியராஜ் சாரா? அப்படின்னு நீங்க சொல்றீங்க. நான் பேர் சொல்ல மாட்டேன். ஏன் சார்? ஏன் பேர் சொல்றது என்ன சார்? தப்பு இல்லையா சார்? இல்ல அது நான் அவர்ட்ட இருந்து கத்துக்கிட்டது. அவருடைய குருநாதருடைய பேர வந்து அவரு எங்கேயுமே சொன்னதில்ல. எனக்கு அது ஒரு ஆசை. அப்படி கூட இருக்க முடியுமா அப்படின்னு. அவருடைய குருநாதர் பேர வந்து அவர் சொன்னதில்லை. எப்படிடா கார்பேஜுக்கு நம்ம எப்படா சாங் பண்றது, குப்பை வண்டிக்கு எப்படி சாங் பண்ண முடியுன்றது எனக்கு ரொம்ப புதுசா இருந்தது. அதை நான் சேலஞ்சா எடுத்துக்கிட்டேன். சரி பரவாயில்ல, நம்ம ட்ரை பண்ணலாம். செம ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம பாட்டு டெய்லி எல்லாரும் காலைல எந்திரிக்கும் போது அதாவது ஸோ அப்படி இருக்கும்போது ஒரே நாள்ல கம்போஸ் பண்ணி முடிச்சிட்டேன். ஓஹோ நம்ம ஊரு செம ஜோரு, சுத்தி பாரு சுத்தம் பாரு, இது நம்ம சென்னை தாயா. ஓஹோ நம்ம ஊரு நல்ல பேரு சொல்லும் பாரு, சிங்கார சென்னை தாயா. சினிமா சேட்டை நேயர்களுக்கு வணக்கம். வர 25ஆம் தேதி, அதாவது செப்டம்பர் 25 அன்னைக்கு ரிலீஸ் ஆகக்கூடிய படம் அந்த 7 நாட்கள். என்னடா அந்த 7 நாட்கள் அப்படின்னு 1981 வந்த பாக்கியராஜ் சரோட படமா அப்படின்னு பாக்குறீங்களா? அது கிடையாதுங்க. அவருடைய சிஷ்யனான திரு சுந்தர் அவர்கள் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. அதுக்காக பெருமனதோட நம்ம பாக்கியராஜ் சார் வந்து இந்த டைட்டில் அவருக்கு கொடுத்திருக்காரு. இப்ப அந்த டீமை தான் நம்ம சந்திக்க போறோம். அந்த டீம்ல இருந்து அந்த படத்தோட இயக்குனர் சுந்தர், அப்புறமா அந்த படத்தோட ஹீரோ அஜித் தேஜ், அதுக்கப்புறமா அந்த ஹீரோயின் வந்து ஸ்ரீ ஸ்வேதா, மியூசிக் டைரக்டர் சச்சின் சுந்தர், இவங்கள தான் நம்ம சந்திக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த அந்த 7 நாட்கள் அப்படின்ட்டு உங்க தலைவர், அதாவது உங்களோட குருநாதர், இயக்குனர் எப்படி வேணாலும் சொல்லலாம், அவருடைய டைட்டிலை நீங்க வாங்கி வைக்க வேண்டிய காரணம் என்ன? காரணம்னா 2 காரணம் தான். கதைக்கு வந்து பொருத்தமான ஒரு டைட்டில். இன்னொன்னு என்னுடைய குருநாதருடைய படங்கள்ல எல்லா டைட்டிலுமே வந்து சூப்பரா இருக்கும். அதுல ஏதாவது ஒரு நல்ல டைட்டில் வந்து என்னுடைய படத்துல வைக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஆர்வம், ஆசை. அப்படி பார்க்கும்போது டார்லிங், டார்லிங், டார்லிங். இன்னொன்னு அந்த 7 நாட்கள். இந்த 2 டைட்டிலுமே வந்து நம்ம மனசுல வச்சிருந்தேன். எங்க டைரக்டர்ட்ட கதை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா, இது அந்த 7 நாட்கள் வந்து கரெக்ட்டா இருக்குங்கிற மாரி கரெக்ட்டா இருக்கும் 100%. ஸோ அதுவே முடிவாயிடுச்சு. அவரும் பெருந்தன்மையா ஒத்துக்கிட்டாரு. அப்படிதான் அது. இல்ல, பெருந்தன்மையா ஒத்துக்கினாருன்னு ரைட் சார். எப்பயுமே ஒரு இயக்குனர் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு படத்துடைய டைட்டில் வந்து அவ்வளவு சீக்கிரத்துல கொடுக்க மாட்டார். பட் நீங்க ஒரு சிஷ்யன் அப்படின்னும் போது எப்படி உடனே கொடுத்துட்டாரா? கதை கண்டிப்பா. எதனா கேட்டாரா? கதை வந்து ஒரு 2 ஹவர்ஸ் என்னுடைய குருநாதருக்கு வந்து கதைய வந்து நரேட் பண்ணேன். அவரு கேட்டாரு. அவருக்கு கதை ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாரி குடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது இல்ல. அவர் வந்து ரொம்ப சந்தோஷமா வித் ப்ளஷர் ஃப்ரம் அவருடைய இதயத்திலிருந்து சொன்ன மாரி தான். தாராளமா யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு தான் சொன்னாரு. எதுவும் யோசனை பண்ணவே இல்ல. ஸோ அது பெரிய ஒரு கிஃப்ட் எனக்கு. ஸ்ரீ ஸ்வேதா அவங்கள வந்து இந்த கதாநாயகியை எப்படி காஸ்ட் பண்ணீங்க? அவங்க இருக்கிறது வந்து கோயம்புத்தூர் சைடு. அவங்கள எப்படி நீங்க வந்து இங்க காஸ்ட் பண்ணீங்க சார் அவங்க? அவங்க இன்ஸ்டால வந்து நெறைய போஸ்ட்லாம் போடுவாங்க. நம்ம வந்து ஆடிஷனுக்காக நெறைய வந்து எல்லாம் இது பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். பட் என்னுடைய சன் வந்து ஒரு இன்ஸ்டால வந்து பார்த்தாங்க. என்னுடைய சன் வந்து கதை கூடவே டிராவல் பண்றதுனால, ஒரு ஹீரோ, ஹீரோயின் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து சன்னுக்கும் தெரியும். ஸோ அவர்ட்டயும் நான் சொல்லியிருந்தேன். ஒரு நல்ல ஹீரோ, ஹீரோயின் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணி ஆகணும். ப்ரொடியூசரும் அதுதான். ஒரு நியூ கமர்ஸ் தான் இது பண்ணணும் அப்படிங்கிற மாரி ஃப்ரீடம் குடுத்ததுனால, தேடிட்டு இருந்தோம். அதுல இன்ஸ்டால வந்து பார்த்தது தான். பார்த்த உடனே பிடிச்சிருந்தது. ஸோ அவங்களுக்கு வந்து நெறைய ஆப்ஷன்ஸ்லாம் போகல. அவங்கள வர வச்சோம், பார்த்தோம், டெஸ்ட் பண்ணோம். ஆடிஷன்ல பெஸ்ட்டா இருந்தது. அவங்க செலக்ட் பண்ணிட்டோம். ஏன் அந்த ஒரு கேள்வி வருதுன்னா, உங்க படத்துல நீங்களும் ஒரு டெபியூட்டன்ட் சார். படத்தோட இசையமைப்பாளர் உங்க மகன். அவரும் வந்து ஒரு டெபியூட்டன்ட். ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவரும் டெபியூட்டன்ட். ஹீரோயினும் டெபியூட்டன்ட். இப்படி ஒரு இதுன்னும்போது, உங்களுக்கு ஆரம்பிக்கும் போதே ஒரு பிரச்சனையா இருந்திருக்கும். ஒரு புரொடியூசர தேடி இருப்பீங்க. இந்த சூழ்நிலையில ஒரு ஹீரோவ எப்படி போய் செலக்ட் பண்ணீங்க? ஹீரோவ செலக்ட் பண்ணது வந்து கிட்டத்தட்ட ஒரு 15, 16 பேர் நாங்க வந்து ஆடிஷன்ல இது பண்ணோம். ஸோ எல்லாருக்குமே ஒவ்வொரு திறமைகள் இருந்தது. அந்த வந்த நபர்கள் எல்லாருக்குமே ஒவ்வொரு திறமைகள் இருந்தது. பட் இருந்தாலும் என்னுடைய கேரக்டர் அதுக்கு தகுந்த மாரியான ஒரு சூட்டபிள் ஒரு இது கிடைக்காம இருந்தது. ஸோ அவரும் இன்ஸ்டால தான் கிடைச்சாரு. அதையும் சச்சின் சுந்தர் சன்னு தான் வந்து பார்த்துட்டு, "டாடி இது கரெக்ட்டா இருக்கும் போல இருக்கு" அப்படின்னாரு. பார்த்தேன். அவர் நெறைய போஸ்ட்டு,
அங்கே ஆந்திராவில் நிறைய வெப் சீரிஸ் இதெல்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ அதெல்லாம் பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ஃப்ரேமில் ரொம்ப பியூட்டியாக இருப்பார். நம்ம நினச்ச மாதிரியே அது இருந்தது. ஈவன் அந்த கேரக்டரோட ஹைட்டு இது மாதிரிலாம் கூட அந்த கதைக்கு எனக்கு தேவைப்பட்டது. அது மாதிரிலாம் பார்த்தா அப்புறம் வர வச்சு பார்க்கும்போது எல்லா இதுலையுமே பர்ஃபெக்டாக இருந்தது. எக்ஸப்ட் அந்த லாங்குவேஜை தவிர. பட் அது வந்து போக போக அவர் பிக்கப் பண்ணிட்டார். நல்லா இது பண்ணார். உங்களுக்கு கதாநாயகி உங்களை வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து ஆடிஷனுக்கு வந்துட்டீங்க, எல்லாம் ஆயிட்டு. கிளிக் ஆன ஆடிஷன் வரும்போது உங்களோட ஃபீல் எப்படி இருந்துச்சு? என்னடா நம்ம வில் பி செலக்டட் அப்படின்னு தோணுச்சா? இல்ல ஐயோ நான் என் பெர்ஃபார்மன்ஸ் தப்பா பண்ணிட்டேன், இல்ல என் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு அப்படின்னு நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க? ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் டே நான் போகும்போது ஆடிஷன் நினச்சி தான் போனேன். பட் ஆடிஷன் அன்னைக்கு நடக்கல. லைக் ஃபர்ஸ்ட் அவர் சச்சின் பார்த்தாரு. லைக் இட் வாஸ் கேஷுவல் மீட்டிங், நேர்ல பார்க்குற மாதிரி இருந்துச்சு. செகண்ட் டைம் மறுபடியும் மீட் பண்ண போனப்போ தான் டைரக்டர் இருந்தாரு, சச்சின் இருந்தாங்க. ஐ திங்க் அவங்களுக்கு தாட் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் உள்ள, லைக் நான் ஓகேயா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. செகண்ட் டே சார் எனக்கு நரேட் பண்ணிட்டாரு ஸ்டோரி. நரேட் பண்ணோன்னா லைக் என்னது இப்படி இருக்கு கதை, பயங்கரமா இருக்கு, அந்த மாதிரி இருந்துச்சு. செகண்ட் டேவும் ஆடிஷன் வைக்கல. என்னடா இது ஆடிஷனே வைக்காம போயிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு தாட் இருந்துச்சு. பிகாஸ் டவுட்டா இருக்கும்ல நம்மளுக்கு. ஸோ அப்படி இருந்துச்சு. தேர்ட் டே மறுபடியும் நான் போனேன். அப்போ எல்லாருமே இருந்தாங்க, லைக் டிஓபி, டைரக்டர், மியூசிக் டைரக்டர் எல்லாமே இருந்தாங்க. அப்புறமா சார் டக்குன்னு ஒரு பேப்பர் கொடுத்து இது சீன்மா, இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ கொஞ்சம் நர்வஸாக தான் இருந்தது. பிகாஸ் சடனாக நம்ம நினச்சி போகும்போது ஆடிஷன் இல்லை. சரி ஓகே ஆடிஷன் இல்லை அப்படின்னு நினச்சிட்டோம். நம்ம ப்ரிப்பேரே பண்ணாமல் போகும்போது டக்குன்னு ஒரு பேப்பர் கொடுத்து லைக் மூவிலேருந்து ஒரு சீன் கொடுத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் ஐ டிட். அப்போ ஸ்டேஜ் ஃபியர் இருந்திருக்குமே கண்டிப்பா. தனியா ஒரு டைரக்டர் கிட்டயோ எதுனா பரவாயில்ல, நீங்க ஒரு 4 பேர் இருக்காங்கன்னும் போது உங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு அப்ப? யூஸ்வலாவே இருக்கு ஆடிஷன்ல. நம்ம இங்க 1000 பேருக்கு நடுவில் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணிடுவோம், அது வேற விஷயம். பட் ஸ்டில் இருந்தாலும் ஆடிஷன் அப்படிங்கும்போது கொஞ்சம் யாரா இருந்தாலும் அது நர்வஸ்னஸ் இருக்கதான் செய்யும். எனக்கும் அதே மாதிரி தான் ரொம்பவே இருந்துச்சு. பட் யா பண்ணும்போது நம்ம கேஷுவலா பண்ணிட வேண்டியதான். நீங்க வந்தோன்னே ஆடிஷன் சொன்னோன்னே சரி கதாநாயகி வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க, இப்போ நம்ம என்னடா பண்ணோம் அப்படின்னு ஒரு பயத்தை இருந்துக்குமே. அப்போ நீங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணீங்க அந்த சமயத்துல? First they gave me script. தமிழ் ஒரு பேப்பரில் தமிழ் டங்கிலீஷில் வச்சுக்கோங்க. they gave me script. I keep on reading that script for nearly 2 hours, even while eating also, in lunch break also I keep on reading that and I performed it. அது எனக்கு ஆஸ் அன் ஆக்டருக்கு பர்சனலி எனக்கு அது சாட்டிஸ்ஃபை ஆகலை அந்த ஆடிஷன். பட் ஆஃப்டர் தட் ஹீ டோல்ட் மீ டு ஆக்ட் த சேம் திங் இன் எ தெலுங்கு. தென் ஐ டூ இட் இன் மை ஓன் ஸ்டைல். அது ஐ சாட்டிஸ்ஃபைட் அண்ட் தேர் ஆல்சோ சாட்டிஸ்ஃபைட். ஐ திங்க் ஸோ. ஆமாம், அது ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னா அவர் ஆடிஷன் பண்ணும்போது அவர் சொன்னது தான், தமிழில் கொடுத்து பேச சொல்லும் போது புது லாங்குவேஜ்னும் போது கொஞ்சம் தயக்கப்பட்டார். ஆக்டிங் வந்து அந்த ஃபுல்லஸ்ட் பொட்டன்ஷியல் வரல. சரி உங்கள் லாங்குவேஜ்லேயே நீங்கள் தெரிஞ்ச டைலாக் வந்து எக்ஸ்பிரஸிவாக எது பண்ண முடியுமோ நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லும்போது அவர் பண்ணார், கம்ஃபர்டபுளாக பண்ணார். நாங்கள் அதை வந்து கேப்சர் பண்ணோம். என்ன தேவையோ அந்த பாடி லாங்குவேஜில் இருக்கிற க்ளோசஸ்ட் தேவை எதுவோ அதை நம்ம கேப்சர் பண்ணும்போது எக்ஸாக்டாக என்ன தேவைப்பட்டுச்சோ அது வந்துருச்சு. அப்போ நீங்க வந்து சச்சின் சுந்தர் வந்து ஒரு மியூசிக் டைரக்டரா இல்லாம நீங்க வந்து ஒரு காஸ்டிங் டைரக்டராவும் இருந்திருக்கீங்க அப்போ இதுல. ஆமா, நம்ம ப்ராஜெக்ட் தானே. ஸோ அப்பா டைரக்ட் பண்றதுனால எனக்கு கூடுதல் அட்வான்டேஜ் என்ன இருந்ததுன்னா கதையோட நிறைய இடத்துல என்னால் ட்ராவல் பண்ண முடிஞ்சுது. ஒரு டிஓபி கிட்ட பேசுறதா இருக்கட்டும், கலர் பேலட் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு எடிட்டர் கூட உட்காந்து பேசுறதா இருக்கட்டும். இன்ஃபேக்ட் எடிட்டர் கூட உட்காந்து பேசும்போதெல்லாம் எனக்கு மியூசிக்லையுமே நிறைய என்னால் இன்புட்ஸ் கொடுக்க முடிஞ்சுது. அந்த ரீரெக்கார்டிங்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. இப்போ இவங்க 2 பேருமே கேஷ் பண்ணும்போதுமே என்ன இருந்ததுன்னா அந்த கதையோட ட்ராவல் பண்ணும்போது டேரக்டருக்கு எனக்கு எடுத்து சொல்ல ஈஸியாக இருந்தது. நீங்கள் இந்த மாதிரி பாடி லாங்குவேஜ் எதிர்பார்க்குறீங்களே, இவங்க ஓகேவா இருப்பாங்களா அப்படின்னு நம்ம சஜஷன் சொல்லும்போது நமக்கே ஒரு ஃபில்டர் பண்ணிவிடுவோம்ல. இந்த மாதிரி தான் எதிர்பார்க்குறாங்கன்னு நமக்கு தெரியும். அப்படின்னும் போது நம்மளும் அந்த ஆடிஷனுக்கு அந்த நிறைய போஸ்ட்லாம் போட்டிருந்தோம். அப்போ பார்க்கும்போது இவரும் அவங்க 2 பேருமே க்ளோசஸ்ட் ஈக்குவலாக இருந்தாங்க. சரி சஜஸ்ட் பண்ணலான்னு சொல்லும்போது டேரக்டருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அப்படியே இந்த காஸ்டிங் டைரக்டரும் வந்திருப்பீங்க, அசிஸ்டன்ட் டைரக்டரும் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா அப்போ தான் டைரக்டர் அப்படின்றது. உங்களுக்கு மியூசிக் டைரக்டர் அப்படின்ற ஒரு ப்ரொஃபஷன் வந்து ஈஸியாக இருந்துச்சா, இல்லை ஒரு உங்கள் அப்பாவுக்கு வந்து அசிஸ்ட் பண்ணுறதுல வந்து ஈஸியாக இருந்துச்சா? எது கஷ்டமாக இருந்துச்சு அப்போ? இல்லை, எனக்கு 2மே ஆக்சுவலி ஜாலியாக தான் இருந்தது. எனக்கு வந்து இது வந்து எனக்கு இந்த இந்த கிராஃப்டே ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு நான் மியூசிஷியன் தான், பேசிக்கலி மியூசிக் டைரக்டர் ஆகணும் தான் இன்ட்ரெஸ்ட் எனக்கு. இந்த படத்தில் எனக்கு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் கிடைச்சனால என்னோட டேலண்ட் அங்கேயுமே நம்ம யூஸ் பண்ணலாமே. ப்ளஸ் எனக்கு ஒரு லேர்னிங் ப்ராசஸ் தான். எனக்குமே எல்லாரும் மாதிரி நானும் டெபியூட் இருந்தேன் அந்த படத்தில். ஸோ இந்த கோ டைரக்டராக நான் ஒர்க் பண்ணும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஓகே நம்ம இந்த இதில் என்னென்ன கற்றுக்கலாம்,
இல்லை என்னோட இன்புட்ஸ் இதில் எவ்வளோ கொடுத்தா வந்து படத்தை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போவோம் அப்படின்றதுல நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன். ப்ளஸ் நானும் சொன்னேன். சார் இந்த படம் வந்து என்ன மாதிரியான ஒரு ஜானர்? ஏன்னா போஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து ஒரு இருட்டில் நிற்கிற மாதிரி இருக்கு, ஒரு நிலா கீழே நிற்கிற மாதிரி இருக்கு, திடீர்னு எடுக்க பார்த்தா ஒரு ரொமான்டிக்காக இருக்கிற மாதிரி இருக்கு, இன்னொரு இடத்துல பார்த்தா ரொம்ப சீரியஸாக இருக்க மாதிரி போஸ்ட். இது என்ன மாதிரியான ஜானர் சார்? இது வந்து லவ் ஸ்டோரி தான், லவ் ஸ்டோரி. பட் அதில் வந்து த்ரில்லர் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கிறோம். அதில் வந்து ட்ரைலரில் பார்த்துருப்பீங்க, சூரிய கிரகணம் அது மாதிரிலாம் பார்த்துருப்பீங்க. செகண்ட் ஆஃப் வந்து டெலஸ்கோப்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு லவ் ஸ்டோரி, டெலஸ்கோப், சூரிய கிரகணம். செகண்ட் ஹாஃபில் வந்து வேறு டைமென்ஷனில் கதை வந்து யூகம் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும். ஸோ வேறு மாதிரி கொடுத்துருப்பேன். அதை வந்து ஜட்ஜ் பண்ணவே முடியாது. ஏன் அந்த ஒரு கேள்வி வருதுன்னா, அந்த நாட்கள்ல அந்த இல்லுக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு நிலாவோட பிறைன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த இது வந்து ஒரு ரிங்காட்டம் தெரியுது சார். அது வச்சிருக்க காரணம் என்ன சார்? அதுல என்ன இருக்கு, அதுல என்ன மறைந்து இருக்குதுன்றது சொல்லுங்க. இல்லை, சூரிய கிரகணத்தினுடைய அந்த ரிங்கு தான் அந்த இது இருக்கும். இந்த சூரிய கிரகணத்தினுடைய அந்த அந்த ரிங்கு இது வந்து. அப்ப இதுல சயின்ஸ் பத்தி சொல்லியிருக்கீங்களா? சயின்ஸ் வந்து கொஞ்சமாக தான் இருக்கும். ஒரு சூரிய கிரகணம் ஒரு டெலஸ்கோப்பில் பார்ப்பாரு. ஸோ அது ரிலேட்டடாக ஒரு லவ் ஸ்டோரி. அந்த லவ் ஸ்டோரி என்னுடைய இது வந்து வேறு டைமென்ஷனில் மாறி. ஸோ பியூர்லி லவ் ஸ்டோரி தான் அது. அப்போ லவ் ஸ்டோரி நம்ம கதாநாயகி கிட்ட தான் வரும். உங்களுக்கு ஒரு லவ் ஸ்டோரி அப்படின்னு ஒரு ரொமான்டிக் ஃபிலிம் அப்படின்னும் போது அப்போ உங்களுக்குள்ள இருக்க சீன்ஸ் இருக்கும். இதுக்கு முன்னால நீங்க ஸ்கூல் லைஃப்லயோ இல்ல காலேஜ் லைஃப்லயோ ஒரு லவ் எக்ஸ்பீரியன்ஸ் எதுனா இருந்திருக்கா உங்களுக்கு? இருந்திருக்கலாம். இல்ல உங்க அம்மா எதுனா இங்க இருக்காங்க அப்படின்னு யோசிக்க தவிர நீங்க சொல்லலாம். நீங்க இருந்திருக்கும் சார், இருந்திருக்கு. அப்ப அந்த லவ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இங்க யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா உங்களுக்கு இந்த சீன்ல ஒர்க் பண்றதுக்கு? இல்ல பர்சனல். இல்ல எக்ஸ்கியூஸ் மீ சச்சின், பர்சனல் லைஃபுக்கும் அது அப்படிலாம் இல்லை சார். அந்த கனெக்ஷன்லாம் இல்லை. ஆக்டிங்ல வந்து அது எந்த லவ்வா இருந்தாலும் அது ஆக்டிங் கண்டிப்பா அது வந்துடும் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா. அதாச்சும் வேற ஆர்டிஸ்ட் இல்லையா, நம்ம இங்க வந்தா உங்களுக்கு லவ் வந்துட்டு கண்ணாலேயே உங்களுக்கு லவ்னா அப்படியே அந்த லவ் இல்ல, ரொமான்டிசைஸா வேற லவ்னா அதுவும் வரணும். ஸோ அதுதான் ஆர்டிஸ்ட். இதுல வந்துட்டு சார் எழுதினதா லவ் சூப்பரா அவர் எழுதியிருக்காரு, டிசைன் பண்ணிருக்காரு. லவ் வந்துட்டு லைக் ரொம்ப நேச்சுரல் வேல இருக்கும் அந்த லவ். இந்த பழைய விண்டேஜ் மூவிஸ்ல எல்லாம் அந்த லவ் காமிச்சிருப்பாங்கல்ல, ரொம்ப பயங்கர ரொமான்டிசைஸா இல்லாம ஆனாலும் ஒரு அழகான லவ்வா இருக்கும் பாக்குறதுக்கு. அந்த மாதிரி இருக்கும். இட் வாஸ் நைஸ், ஃபீல் குட் தான், நல்லா தான் இருந்துச்சு பண்றதுக்கு. ஆஸ் நிலா. ஆஸ் நிலா. நிலான்றது உங்க கேரக்டர் நேம். ஆமா. ஓகே. ஃபார் a female to express her love in a movie அப்படின்னும் போது they know what the limit is. They can do it daringly. Okay. But when it comes to a male that is a hero, when he wants to express his love என்னும் போது ஒரு படமா இருந்தாங்க, if it's even though it's a movie na கூட he'll have the delicacy there. ஐயோ எப்படிடா, what she will and whether she will misunderstand, ஏன்னா this is the first time அப்படின்லாம் இருக்கும்ல. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்போ? How did you feel to express your love there அந்த சீன் பண்ணும்போது? அந்த இதெல்லாம் சாஃப்ட் லவ் ஸ்டோரி சார். முகம் சொல்லிக்கிற மாதிரி சீன் எதுவும் இல்லை. ஸோ ஸ்டில் ஐ டிடன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தட் இன் ஆக்டிங். ஈவன் இஃப் ஐ ஹேட் தட் சான்ஸ், இது போஸ்டர் ஒர்க்கு வென் வி ஆர் அண்டர்கோயிங் த போஸ்டர் ஒர்க், there are some scenes where there are some situations where we are close to each other. Yeah. Like this much. If I look into her eyes and feel the love, then only I can express that facial expression properly. Yeah. So while the shooting, I am Aditya, I am in love with her. Okay. You don't feel anything problem there in expressing your love in the scenes. You don't have any difficulty. ஓகே, கமிங் டு த மியூசிக் டைரக்டர் சார். ஒரு லவ் இதுல இருக்கு அப்படின்னு நீங்க பாடல்கள் வந்து இந்த கதையை வந்து உங்க அப்பாவுடைய ட்ராவல் அப்போ வந்து பாடல்கள் எழுதிப்பேன். இந்த படத்துக்கு எத்தனை பாடல்கள் எழுதுங்க? மொத்தம் 4 பாட்டு இருக்கு சார். நீங்களே தான் எழுதிருக்கீங்க? இல்ல எழுதுனது வந்து மோகன்ராஜ் அவர் எழுதியிருக்காரு. மொத்தம் 4 பாட்டு இருக்கு. அதுல 3 பாட்டு வித் லிரிக்ஸ், ஒரு சாங் வந்து தீம் மியூசிக்கா இருக்கு. ரைட். அந்த 3 சாங்குமே எல்லாமே வந்து டுயட் சாங்ஸ் இல்லைன்னா தனித்தனியா இருக்கு? 1 டுயட் சாங், மீதி 2மே வந்து மேல் சோலோ. ஓகே ரைட். நீங்க அது ஷூட்டிங் ஸ்பாட்ல நீங்க அப்பாவோடய இருந்திருப்பீங்க. அப்ப அந்த சீன்ஸை வந்து இவங்க பண்ணும்போது உங்களுக்கு ஹவு டிட் யூ ஃபீல் இட்? ஒரு மியூசிக் டைரக்டரா வந்து நீங்க அந்த ஸ்பாட்ல இருக்கீங்க, இப்போ ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் யூ ஆர் வர்க்கிங் தேர். அப்ப நீங்க எதிர்பார்த்து ஒரு பாட்டை எழுதி வாங்கியிருப்பீங்க, அந்த ஃபீல் அங்க கிடைச்சிச்சா உங்களுக்கு அவங்க 2 பேர்ல? கிடைச்சது சார். கிடைச்சது. குட் கொஸ்டின். கிடைச்சது. என்னன்னா, நான் கம்போஸ் பண்ணதா இருக்கட்டும், இவங்க ஷூட் பண்ணதா இருக்கட்டும், 2மே வந்து ஈக்குவலா தான் இருந்தது.
ஏன்னா நான் என்ன நினச்சி மியூசிக் போட்டேன்னு எனக்கு தெரியும், ஏன்னா நான் கதை கூடயே ட்ராவல் பண்ணிட்டு இருக்கனால. இவங்க என்ன ஷூட் பண்ண போகிறாங்கன்னு தெரியும். ஸோ தட் ஹெல்ப் மீ டு கிவ் வாட் இஸ் வாண்டட். இங்கே எனக்கு இங்கே என்ன தேவைப்படுது அப்படின்றது வந்து எனக்கு தெரிஞ்சு தான் நான் மியூசிக் அதை நான் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ எனக்கு என்னென்னா, இந்த பிஜிஎம் வரும்போது இவங்க இந்த ஆக்ஷன்ஸ் பண்ணுவாங்களா, இந்த மியூசிக் இந்த பார்ட் வரும்போது இவருக்கு இந்த ஆக்ஷன் பண்ணுவாங்களா அப்படின்னும் போது எனக்கு அது இன்னும் என்ஜாயபிளாக இருந்தது. ஸோ ஐ ஃபெல்ட் ஹாப்பி. சார், கமிங் டு த டைரக்டர், உங்ககிட்ட தான் இப்போ 3 பேரும் டெபியூட்டன். உங்கள் சன்னு வந்து ஓகே, உங்களுக்கு பழகினவர், உங்களுக்கு தெரியும், உங்களுக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கும், ஒரு ஃபாதர் சன்னுக்குள்ள இருக்கா. ஒரு ஹீரோயின் புதுசாக டெபியூட்டன், அவங்கள எந்த அளவில் நீங்கள் சொல்லி அவங்கக்கிட்ட வேலை வாங்க முடிச்சு? அதே சமயத்தில் ஒரு ஹீரோ வந்து ஹீஸ் அ டெபியூட்டன், அவங்ககிட்ட எப்படி, அதுவும் வந்து லாங்குவேஜஸ் அ பேரியர்னும் போது நீங்கள் எப்படி அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி இவங்க 2 பேர்கிட்டையும் வேலை வாங்குங்க சார்? 2 பேருமே எனக்கு ஆப்போசிட்டாக இருந்தது. எப்படின்னா, அவருக்கு ஒரு 7 மணி நேரம் கதையை சொன்னேன் நான். ஏன்னா லாங்குவேஜ் பேரியர் இருக்கிறதுனால எனக்கு தெலுங்கு தெரியாது, அவருக்கு தமிழ் தெரியாது. ஸோ இங்கிலீஷ்லேயே வந்து ஒரு 7 ஹவர்ஸ் நான் கதையை சொன்னேன். அவர் நல்லா உள்வாங்கிட்டார் எனக்கு. அதே மாதிரி இவங்க வந்து ஒரு 2.5 மணி நேரம் கதையை சொன்னேன். ஸோ அதான் இது எனக்கு என்னுடைய இது என்ன அப்படின்னா, ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து நம்ம புரிய வச்சுட்டோன்னு வைங்களேன், ஒரு கதையை வந்து இந்த இடத்துல இந்த மீட்டரில் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி அந்த கதையை கரெக்டாக இன்ஜெக்ட் பண்ணிட்டோம்னா, அதுக்கப்புறம் இயல்பாக நடிக்க சொல்லிட்டு அது என்ன வருதோ தட் இஸ் எனஃப் அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ ஒர்க் ஷாப் வந்து அரௌண்டு 3 months நடந்தது ஒர்க் ஷாப்பு. ஸோ செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைமென்ஷனில் நான் கதை பண்ணுறதுனால அந்த ஒர்க் ஷாப் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஒர்க் ஷாப் ரிஹர்சல்ஸ் பண்ணி பார்த்துருந்தீங்க? ஆமாம், ரிஹர்சல் வந்து நம்ம பண்ணோம். அதில் வந்து அவங்களோட இன்புட் வந்து நம்ம என்னென்ன கதையை சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சனோ அதை ஆக்டிங்கில் ஈஸியாக கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ஸ்பாட்டில் ஈஸியாக இருந்துச்சு. ஸ்பாட்டில் ஈஸியாக இருந்தது. டேக் வந்து ஒரு 2 டேக் 3 டேக் மேலே போகலை அவங்க. ஸோ அது நம்மளுக்கு ஈஸியாக இருந்தது. அதை தாண்டி என்னென்னா செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைமென்ஷனில் நான் அந்த கதையை சொல்லியிருக்கேன் நான். அதனால் அந்த ரிஹர்சல் டைமில் வந்து ஈவன் மேக்கப்பு கூட வந்து நாங்கள் அங்கேயே போட்டு அவங்களுக்கு பார்த்தோம், லுக் டெஸ்ட் இது பண்ணோம். அது வந்து அது ரொம்ப அவசியமானதாக இருந்தது. அதை படம் பார்க்கும்போது தெரியும் ஏன் அந்த அந்த ரிஹர்சல் நம்ம பண்ணியிருக்கிறோம், அந்த மேக்கப் லுக் டெஸ்ட் கூட ஏன் மாதிரி பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். ஸோ எல்லா வகையிலையும் வந்து நம்ம ப்ரீ ஒர்க்குங்கிறது நம்ம 100% நம்ம பண்ணியிருக்கோம். அதனால் ஸ்பாட்டில் டைம் சேவ் ஆச்சு, மணி சேவ் ஆச்சு. நீங்கள் இந்த படத்தில் வந்து நடிக்கிறீங்க, ஒரு ஃப்ரெஷராக இருந்தீங்க, எல்லாருமே ஒரு பதட்டம் இருந்திருக்கும். ஆக்ட் பண்ணும்போது ஒரு நர்வஸ்னஸ்லாம் இருந்திருக்கும். எப்பயாவது ஒரு சுச்சுவேஷனில் ஐயோ இந்த சீனா அப்படின்னு நர்வஸ் ஆயிருக்கீங்களா? ஐயோ என்ன பண்ணுமோ என்னவோ அப்படின்னு எப்பயாவது ஆயிருக்கீங்களா? ஏன்னா ஒரு புதுமுகமாக இருக்கிறதுனால நான் அந்த கேள்வி. இஃப் யூ ஹட் பீன் அன் எக்ஸ்பீரியன்ஸ்னா உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது. யா ஆக்சுவலாக நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ நம்மளுக்கு ரிஹர்சல்ஸ் இல்லாமல் போயிருந்தா, மேபி அப்படி போயிருந்தால் கண்டிப்பாக வந்திருக்கும். ஏன்னா அது அந்த மாதிரி சப்ஜெக்ட் நாங்கள் பண்ணது செகண்ட் ஹாஃப்க்கு மேலே ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்டிங் ஓரியன்டாக இருக்கும். லைக் வேறு மாதிரி நாங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருப்போம். ஸோ ஒர்க் ஷாப் இல்லாமல் போயிருந்தா அந்த மாதிரி இருந்திருக்கும். ஸோ ஆல்ரெடி ஒர்க் ஷாப் நிறைய பண்ணிட்டோம். லைக் ஒரு 2 months 3 months பண்ணிட்டோம். ஸோ அங்கே போனதுக்கப்புறம் அந்த மாதிரி தாட்ஸ்லாம் கிடையாது. லைக் நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோமா, ஏதாச்சும் வேணும்னா 1 more போகலாம் அப்படிங்கிற தாட்ஸ் தான் இருந்தது தவிர லைக் நர்வஸ்னஸ் அந்த மாதிரி. ஆனால் அந்த இடத்துல ஒரு விஷயம் என்னன்னா, சொல்லுங்க சார். அவங்க பண்ண ஒரு ஆக்ஷனில் நான் நர்வஸ் ஆகிட்டேன். ஏன்னா போய் சொல்லிட்டு வருவான், இங்கே பார்ப்போம் மானிட்டர் பார்ப்போம், மறுபடியும் போய் சொல்லிட்டு வருவான், இங்கே மானிட்டர் பார்ப்பான். அப்புறம் இதில் பார்த்தோன்னா டூப்பு நினச்சிக்கிட்டேன். ஒரு இதில் ஒரு ஃபைட் சீனு அது டூப்பு நினச்சிக்கிட்டேன். அப்புறம் நம்ம கண்ணாடி எடுத்து போட்டுட்டு ரீடிங் கிளாஸ்னு போட்டுட்டு பார்த்தேன், ஸ்வேதா தான் கடகடன்னு போயிட்டு கை கொடுத்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா அப்படின்னு. அது ஒரு டூப் செய்ய வேண்டிய வேலை ஃபர்ஸ்ட் மூவியில். ஆக்சுவலாக பேசிக்கலாக அவங்க ஸ்போர்ட்ஸ் உமன் அப்படிங்கிறதுனால அதை ஈஸியாக பண்ணிட்டாங்க. அது வேற இருக்கா? அப்போ அடுத்த கேள்வி அப்புறமா வரும் உங்ககிட்ட. ஸோ அந்த இடத்துல நான் நர்வஸ் ஆகிட்டேன். எப்படி இந்த பொண்ணு எங்கேயாவது இடிச்சிருந்தா என்னத்துக்காக வருது? கிளைமேக்ஸ் டைமில் ஹீரோயின் இடிச்சிட்டு பெட்டில் என்னத்துக்காக வருது எனக்கு? அது ஒரு இது. ஸோ அந்த டைமில் நான் தான் நர்வஸ் ஆனேன். ரொம்ப ஹாப்பி. பட் சூப்பராக பண்ணியிருந்தாங்க, ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த படம் பார்க்கும்போது அந்த அந்த பிளேஸில் வந்து ஆடியன்ஸ் ரொம்ப லைக் பண்ணுவாங்க அவங்களுடைய ஆக்ஷன்லாம். கமிங் டு த ஹீரோ, உங்களுக்கு வந்து இந்த சீன்ஸ் பண்ணும்போது while doing the scenes did you have any situation where it was funny, இல்ல உங்களுக்கு ஒரு embarrassing situation எதுனா ஐயோ இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ட்டு did you feel anything there? எம்பாரசிங் சுச்சுவேஷன் ஒன்றுமே இல்லை. ஃபன்னி சுச்சுவேஷன்ஸ் தான் நிறைய இருக்குது. Hero kept teasing you? Oh my god. எல்லாமே சக்ஸஸ் கம்ப்ளீட்லி மெயின் தான் டைரக்டர் தான் கம்ப்ளீட் ஜாலியாக ஆயிடுச்ச கேரக்டரு. ஸோ எவ்ரி திங் இஸ் ஃபன் வைல் ஷூட்டிங். ஓகே, மியூசிக் டைரக்டர் கம் அசோசியேட் டைரக்டர் நீங்கள் தான் உங்கள் அப்பாவோட நான் சொல்லுவேன். ஒன் ஆஃப் த கோ டைரக்டர் அப்படின்னு
ஹீரோ ஹீரோயின் உங்க அப்பாவோட நீங்க தான் யங்ஸ்டரா இருக்கிறனால அதனால உங்ககிட்ட தான் அந்த கேள்வி வைக்கணும். என்னன்னு ஹீரோ ஹீரோயின்கான கெமிஸ்ட்ரி எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு? ஏன்னா இது வந்து அப்பாவை கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அவர் வந்து ஏஜ் ஜாய் சொல்லுவாரு. நீங்க ஒரு எங்கவே நீங்க சொல்லுங்க அவங்க 2 பேருக்குள்ள எப்படி இருந்துச்சுட்டு. இல்ல நம்ம ஏன்னா செலக்ட் பண்ணது அவர் தானே, கதை கூட டிராவல் பண்ணாரு, செலக்ட் பண்ணது அவர் தான். அதனால கெமிஸ்ட்ரி கரெக்டா வரும்னு இல்ல, அது நம்ம முன்னாடி என்ன ஆச்சுன்னா நிறைய ஒரு 15 மெம்பர்ஸ் கிட்ட நம்ம பார்த்துருந்தோம். பார்த்து அவங்களுக்கு லுக் டெஸ்ட்லாம் பண்ணி ஹீரோயினோட நம்ம நிற்க வச்சு ஒரு ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் ஃபுல்லாக எடுத்து அவர் செக் பண்ணும்போது சில இடங்களில் வந்துட்டு கொஞ்சம் நெருடிச்சு. அதாவது வந்து அவங்க ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லா பண்ணியிருப்பாங்க, எல்லாம் ஓகே. பட் ஆன் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஹைட்டில் இருக்கணும், இந்த மாதிரியான பாடி லாங்குவேஜ் இப்படி இருக்கணும், அவங்களோட ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி இருக்கணும் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹீரோ. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு எல்லாமே வந்து ஸ்கோப் படத்தில் இருக்குன்றதுனால நான் பார்க்கும்போதே ஸ்பெசிஃபிக்காக பார்க்க ஆரம்பித்தேன். சரி வந்துச்சுன்னா நம்ம வந்து ஓகே இப்படி பார்க்கலாமா அப்படி பார்க்கலாமான்னு இல்லை, இது தேவையா தேவையில்லையா, இல்லைனா கூப்பிட்டு ஆடிஷனுக்கு கூப்பிட்டு யாரோட டைமும் வேஸ்ட் பண்ணாமல் இருந்தால் மட்டும் கூப்பிடலாம்னு சொல்லிட்டு அவ்வளோ பெக்யூலராக தான் ஒன்று சர்ச் பண்ணி பார்த்தோம். அப்படி இருக்கும்போது இவங்க 2 பேருமே வந்து ஃப்ரேமில் நிற்க வச்சு பார்த்து ரிஹர்சல் பண்ணும்போதே தெரிஞ்சிருச்சு இது பக்காவாக உட்காந்துருமோ, இவங்களோட 2மே ஆன் ஸ்க்ரீன் கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் ஆகும் அப்படின்னு. அண்ட் கெமிஸ்ட்ரின்னு சொல்லும்போது சார் இந்த பர்டிகுலர் படத்தில் இவங்க 2 பேருடைய கெமிஸ்ட்ரியுமே டீசெண்டாக நீட்டாக லவ்லியாக இருக்கும். இட் ஓன்ட் பி இன் அ பிளேஸ் வேர் வல்கராக இருக்காது, ரொம்ப செக்ஷுவலைஸ் பண்ண மாதிரி இருக்காது. எவ்ரி பிளேஸ் எல்லாத்துலேயுமே அந்த பியூட்டிஃபிகேஷன்ஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். பரவாயில்ல, வெல் அண்ட் குட். ஏன் அதுனா சாரி டு இன்டரப்ட், ஏன்னா இன்னைக்கு முக்காவாசி படங்கள்ல பாத்தீங்கன்னு வச்சுங்களேன் வல்காரிட்டி இல்ல செக்ஷுவல் இம்ப்ளிசிட் சீன்ஸ் அந்த மாதிரி வந்து வச்சிடுறாங்க. அது வந்து கொஞ்சம் அருவருக்கத்தக்கதாவே இருக்கு. பட் இது வந்து அப்ரிஷியேட். இந்த கதைக்கு அது தேவைப்படல, இந்த கதைக்கு தேவைப்படல. ஆனா அதுக்கு ஓகே சொல்றதுக்கு ஒரு தைரியம் வந்து ப்ரொடியூசருக்கு வேணும். ப்ரொடியூசருக்கு வேணும். இல்லைங்க அந்த பக்கம் 2 குத்து சாங் இந்த பக்கம் இப்படி வைக்கலான்னு தேவை. அது வேற ஜானரான ஒரு படங்கள். இதுக்கு அது எதுவுமே தேவைப்படலைங்கிறதுனால நம்ம எதையும் திணிக்கல நம்ம. ஆமாம். ஸோ அது ஒரு டீசென்ட் லவ் ஸ்டோரி. எனக்கு என்ன திருப்தி அப்படின்னா எல்லாரும் உட்காந்து பார்க்கலாம், யங்ஸ்டர்ஸ் பார்ப்பாங்க. ஸோ அது மாதிரி முகம் சொல்லிக்கிற மாதிரி எங்கேயுமே எதுவுமே இருக்காது. இதில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து நோ ஸ்மோக்கிங், நோ ட்ரிங்கிங், பரவாயில்ல சார், நோ பேட் வேர்ட்ஸ். அதாவது நீங்க இதை நான் வந்து அதாவது தேவைப்படலை வந்து இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு எதுவுமே நம்ம இம்ப்ளிசிட் பண்ணி பண்ணல. பட் இது எதுவுமே வந்து தேவையும் படலை, நம்மளும் வாலண்டியராக அமைச்சிக்கல. ஓகே படங்கள் இப்போ நிறைய படங்கள் அப்படி காட்டுறாங்க, அதை நம்ம நார்மலைஸ் பண்ணி நம்மளும் நம்மளோட படத்தில் காட்டலாம் அப்படின்னு சொல்லி நம்ம எதுவுமே திணிக்கல. ஸோ என்ன தேவையோ கதைக்கு என்ன தேவையோ அதை அப்படியே நீட்டாக வந்து டேரக்டர் என்ன கன்வே பண்ணணும்னு நினச்சிருக்காரோ அதை நீட்டாக கன்வே பண்ணியிருக்காரு வித்தவுட் எனி நெகட்டிவிட்டி. சரி சார், இந்த படத்துல ஹீரோ நிறைய சொதப்பினாங்களா ஹீரோயின் நிறைய சொதப்பினாங்களா? டயலாக்ஸ்ல யார் நிறைய டேக்ஸ்லாம் வாங்கி? இல்லை டயலாக்ஸ்னு பார்க்கும்போது அவர் வந்து இப்போ டப்பிங் வாய்ஸ் தான் நம்ம ஆமா, கொடுத்தோம். இல்ல பேசும்போது அங்க ஆன் ஸ்கிரீன்ல கேக்குறேன் பேசும்போது. இல்லை அவர் வந்து என்னன்னா Shootல. அந்த ரிஹர்சலில் வந்து டயலாக் நம்ம வந்து ஸ்கிரிப்டில் நம்ம கொடுத்துட்டு நல்லா ட்ரெயின் பண்ணிட்டோம். இப்போ சார் கோ டைரக்டராக அவர் சொல்லி தருவார், நான் சொல்லி தருவேன். ப்ளஸ் இவருக்கு தனியாக தெலுங்கு தெரிஞ்ச ஒரு நபர் நம்ம ஒரு அசோசியேட் இருந்தார் ஜனகன் சொல்லி. ஸோ அவர் மூலமாக அவருக்கு சொன்னோம். ஸோ எல்லா இதுலேயுமே வந்து அவருக்கு வந்து அந்த டயலாக்னுடைய அந்த எமோஷன்ஸை சொல்லிட்டோம். அதை வந்து தெலுங்குல வந்து அவர் பேசி இது பண்ணும்போது அந்த ரியலாக என்ன தெலுங்குல அந்த இது பண்ணுவாரோ அது கரெக்டாக அது அந்த மாடுலேஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக இருந்தது. ஸோ நம்மளுடைய தமிழில் பண்ணும்போது அந்த லிப் மூமெண்ட்டு கரெக்டாக சிங்க் ஆயிடுச்சு. அது அதனால ஈஸியாக இருந்தது. கொஞ்சம் ஸ்ட்ரகிள்னு பார்த்தா அது கொஞ்சம் இருந்தது, பட் அதை பிக்கப் பண்ணிட்டார் அவர். ரைட் சார், இதுல வந்து நீங்க இந்த படத்துல வந்து நீங்க இவ்வளவுதான் பண்ணிருக்கீங்கன்னு போது வந்து இந்த படத்துல எல்லாமே புதுமுகங்கள். உங்க ப்ரொடியூசரும் ஒருத்தர் புதுசு தான் எல்லாமே. உங்க கூட நடிச்சிருக்க எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆர்டிஸ்ட் வேற யாருன்னா இருக்காங்களா சார்? வேற யாருன்னா இவங்க 2 பேர் அப்பார்ட் ஃப்ரம் த ஹீரோயின்? இப்போ என்னுடைய குருநாதர் வந்து பண்ணியிருக்காங்க. அப்புறம் உங்க குருநாதர்னா பாக்கியராஜ் சார் அப்படின்னு நீங்க சொல்றீங்க, நான் பேர் சொல்ல மாட்டேன். ஏன் சார்? என் பேர் சொல்றது என்ன சார், தப்பு இல்லையா சார்? இல்லை அது நான் அவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டது. அவருடைய குருநாதருடைய பேரை வந்து அவர் எங்கேயுமே சொன்னதில்லை. எனக்கு அது ஒரு ஆசை, அப்படி கூட இருக்க முடியுமா அப்படின்னு. அவருடைய குருநாதர் பேரை வந்து அவர் சொன்னதில்லை எங்கேயுமே. அவருமே அதை சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கணும்னு எனக்குலாம் ஒரு ஆசை. இப்போ ஒரு சந்தர்ப்பம் வரும்போது அவருடைய பேரை சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுனால எங்கே பேசினாலும் வே ஆஃப் ரெஸ்பெக்ட், அந்த குரு பக்தி. ஸோ அதனால ஸோ எங்கள் டைரக்டர் நமநாராயண் சார், தலைவாசல் விஜய் சார், சுபாஷினி கண்ணன், அப்புறம் சிம்பிளி ஜெகன் அப்படின்னு சொல்லி ராசுகுட்டி நடிச்சார். சிம்பிளி ஜெகன், ப்ரொஃபஸரா கூட்டம் மூவிலலாம் விஷ்ணு விஷாலோட அண்ணாவா கேரக்டர் சூப்பர் பர்ஃபார்மர். அப்புறம் ஜீவான்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிஸ்ட் தர்மதுரையில் கம்பவுண்டராக ஒர்க் பண்ணியிருப்பாங்க ஒருத்தவங்க, சூப்பர் ஆர்டிஸ்ட் அவங்க. அந்த மாதிரி இருக்காங்க.
இவ்வளோ பேருக்கும் அந்த ஸ்க்ரீன் ஸ்பேசஸ் இருந்துச்சா சார் அங்கே ஆக்டிங்கான ஸ்கோப் அங்கே கரெக்டாக ஃபில் வெரி பண்ண குட் சார். முடிஞ்சு? எனக்கு வந்து நான் ரைட்டிங்லேயே என்னன்னா அன்னெசரி கேரக்டர் வந்து ஒரு கதையில வந்து டிராவல் ஆகவே கூடாது. ஒவ்வொரு சீன்லையுமே வந்து நம்ம ஒரு சீனை நகர்த்தும் போது அன்னெசரியான ஒரு கேரக்டர் வந்து தேவையில்லாமல் இருந்ததுன்னா, தேவையில்லாமல் டைலாக், தேவையில்லாமல் ஒரு சீனு அப்படிலாம் இருக்கும். ஒரு கதையை ஒட்டி இப்படி போகும்போது அது என்ன கேரக்டர் இருக்கணுமோ அந்த கேரக்டர் இருக்கணும். ஒரு சின்ன கேரக்டர் வந்தால் கூட அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நான் நினைப்பேன். ஸோ அப்படி தான் அதில் ஃபிக்ஸ் பண்ணுவேன். ஸோ அன்னெசரி கேரக்டர் எதுவுமே கிடையாது. இந்த படம் பண்ணும்போது உங்களுக்கு இருந்த சேலஞ்சஸ் எதுனா இருந்தது சார்? ஏன்னா வந்து யூஆர் ஃப்ரெஷர் டிரெக்டர். தோ யூ ஒர்க் வித் பாக்கியராஜ் சாரோட ஒர்க் பண்ணியிருந்தீங்கனாலும் யூஆர் ஃப்ரெஷர்ன்னும் போது உங்களுக்கு சேலஞ்சஸ் இருக்கணும். சிலது புதுசாகவே இருந்திருக்கும். அதில் என்ன சேலஞ்சஸ் சார் நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க? டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் அது புது கண்டென்ட் சொல்லி சொன்னேன் இல்லைங்களா, அந்த இது வந்து ரொம்ப சேலஞ்ச். பட் அது வந்து ஒர்க் ஷாப்பில் வந்து நல்லா ட்ரெயின் பண்ணினதுனால அவங்களுக்கு ஈஸியாக இருந்தது. பட் அதை நினச்ச மாதிரி வரணுமே அப்படிங்கிற ஒரு சேலஞ்ச் எனக்கு இருந்துகிட்டே இருந்தது. பட் அது வந்து ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து 2 பேருமே அதை கொடுத்துட்டாங்க. ஸோ டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸில் வந்து கதை தெரியாமல் அது என்ன அப்படி என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, உண்மையிலுமே டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜானரில் இவங்க 2 பேரும் ட்ராவல் பண்ணுவாங்க செகண்ட் ஹாஃபில். ஸோ அதில் வந்து எனக்கு சேலஞ்சபிளாக இருந்தது. இவங்க நல்லா பெஸ்ட்டாக பண்ணியிருந்தாங்க. சரி சார், இப்போ அப்பாவோட நீங்கள் இதில் கோ டைரக்டராக ஒர்க் பண்ணீங்க. அடுத்த படம் நீங்கள் இதில் டைரக்ட் பண்ணுறதுக்கான எண்ணங்கள் எதனா வச்சுருக்கீங்களா? மியூசிக் டைரக்ஷன் தான் சார். மியூசிக் டைரக்ஷன் ஏன்னா அதுதான் எனக்கு ஃபுல்லாக நான் ட்ரெயின் மியூசிஷியன். பேசிக்கலி நான் வந்து ஒரு 13 வருஷம் கர்நாடிக் மியூசிக் கற்றுக்கிட்டேன். அப்புறம் 3 வருஷம் ஹிந்துஸ்தானி மியூசிக் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் 2500 ஷோஸ் மேலே நான் வந்து பாடகனாக பாடியிருக்கேன். ஸோ நான் சின்ன வயசுலேருந்தே மியூசிஷியனாக ட்ரெயின் ஆனதுனால எனக்கு அந்த மியூசிக்ன்றது தான் முக்கியமான ஒரு ரோல் என்னோட லைஃப்பில். ஆஸ் எ ஃபாதர் நான் ஒரு டைரக்ஷன் பண்ணுறேங்கிறதுனால, என்னுடைய கதை தெரியுங்கிறதுனால, என் கூட ட்ராவல் பண்ணுறதுனால அப்படி தான். ஸோ ஒன் ஆஃப் த கோ டைரக்டர், இன்னொரு கோ டைரக்டர் அவரும் நல்லா எக்ஸலண்ட் அது. ஸோ இவரும் எனக்கு இருந்ததுனால எனக்கு அது ஒரு சப்போர்ட்டாக இருந்தது. சரி சார், ஒரு தகவல் கேள்விப்பட்ட அந்த உண்மையாக என்னன்னு நான் தெரியல கேட்டுக்கிறேன். இதுக்கு முன்னால் நீங்கள் ஜிங்கிள்ஸ்லாம் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னீங்க. இந்த கார்பரேஷன், சென்னை கார்பரேஷனில் ஒரு பாட்டு வருது இல்லை சார், அந்த பாட்டு நீங்கள் தான் வந்து மியூசிக் பண்ணதா சொன்னாங்க. அந்த ஒரு ஃபியூ லைன்ஸ் சொல்ல முடியுமா? அது அந்த பாடி காட்டுங்களேன் நீங்கள். ஸோ அந்த ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், சாங் பற்றி சொல்லிடுறேன். அந்த பாட்டு வந்து கார்பேஜ் ஆந்தம்னு சொல்லி அந்த பாட்டுக்கு ஒரு நேம்லாம் வச்சு ககன்தீப் சிங் சார் தான் வந்து ஆக்சுவலி பண்ணார். இஸ் சென்னை சிட்டி கார்பரேஷனில் அவர் தான் கமிஷனராக இருக்கார். அவர் தான் வந்து பண்ணார். ஹி வாஸ் அ ஃபார்மர் கமிஷனர். அவர் தான் அது பண்ணார். ஸோ அவர் வந்து ஹி கேவ் அ குட் ஹாஸ்பிட்டாலிட்டி. இந்த சாங்கை பற்றி ஒன்று பண்ணணும், கார்பேஜ் வெஹிக்கிளில் விசில் அடிச்சுட்டு பண்ணுறதை விட மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் எடுத்து சொல்கிற மாதிரி சும்மா பேசிட்டு பண்ணுறதை விட ஒரு பாட்டாக போட்டால் எல்லோரும் இன்னும் என்டர்டெயின் வேல்யூ கொஞ்சம் அதிகமாகும் அண்ட் எல்லாருக்கும் டக்குன்னு ரீச் ஆகுன்றனால அப்படி ஒரு இனிஷியேஷன் எடுத்தார். ஸோ அப்படி பார்க்கும்போது அப்பா மூலியமாக எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. பிகாஸ் அவர் கவர்மெண்ட்டில் இருக்காருன்றனால ஹி இஸ் ஒர்க்கிங் எஸ் அ சானிட்டரி ஆஃபீஸர் இன் சென்னை கார்பரேஷன். ஸோ அப்போ வந்துட்டு இப்படி ஒரு பாட்டு இங்கே கேட்குறாங்கன்னு கேள்விப்படும் போது இவர் வந்து அவரோட ஆஃபீஸர்ஸ் கிட்ட என்னை பற்றி சொல்லியிருக்காங்க, சார் மியூசிக் டைரக்டராக இருக்காங்க, பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து ஆல்பி ஜான்சன் ஒருத்தர் இருக்கார். அவர் தான் வந்து கலெக்டராக இருக்கார், திருவள்ளூர் கலெக்டராக இருக்கார். அவர்கிட்ட போயிட்டு இந்த பற்றி பேசணும், இந்த மாதிரி சாங் வந்து நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பேசும்போது அவர் வந்து கான்செப்ட் சொன்னார். இந்த மாதிரி மக்கும் குப்பை, மக்காத குப்பை, இது எல்லாத்தையுமே வச்சு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக மக்கள் வந்து கார்பேஜை வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் வந்து கரெக்டாக வந்து பண்ணணும், ஒவ்வொரு வீட்லேயும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான கண்டென்ட்டுக்கு ஒரு சாங் ஒன்று பண்ணுங்கள், 1 மினிட்குள்ளே பண்ணுங்கன்னு சொல்லும் போது இட் வாஸ் வெரி எக்ஸைட்டிங். எப்படிடா கார்பேஜுக்கு நான் எப்படா சாங் பண்ணுறது, குப்பை வண்டிக்கு எப்படி சாங் பண்ண முடியுன்றது எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. அதை நான் சேலஞ்சாக எடுத்துக்கிட்டேன். சரி பரவாயில்ல, நம்ம ட்ரை பண்ணலாம், செம ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம பாட்டு டெய்லி எல்லாரும் காலையில் எந்திரிக்கும் போது அதாவது திட்டினாலும் அது சந்தோஷப்பட்டாலும் அது ஒரு புது முயற்சி இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது ஒரே நாளில் கம்போஸ் பண்ணி முடிச்சிட்டேன். எழுதி பாடி கம்போஸ் பண்ணி ஒரே நாளில் நான் முடிச்சு நான் சாருக்கு அமிச்சேன். ஓ, லிரிக்கும் நீங்களே தான் எழுதுனீங்க? ஏன்னா அவர் கண்டென்ட் சொல்லிட்டாரு. எனக்கு என்னன்னா லிரிக்ஸ் வந்து சின்ன குழந்தைங்களுக்கு புரியுற மாதிரி இருக்கணும்னு சொல்லி நான் எழுதுனேன். அப்படி இருந்துச்சுனால எல்லா ஆடியன்ஸ்க்கும் ரீச் ஆகிடும். அண்ட் மோர் ஓவர் இதில் ரொம்ப கவித்துவமாக ஒரு விஷயத்தை சொல்லி பண்ணி அப்படி இப்படின்னு ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாமல் பாட்டு 1 நிமிஷம் தான் வரப்போகுது அப்படின்றதுனால ரைம்ஸ் மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு நான் அப்படி தான் வச்சிருந்தேன். ஸோ தட் என்டர்டெயின்மெண்ட் வேல்யூ ஒன்ஸ் அகைன் இன்னும் கொஞ்சம் கூடும் அப்படின்றதுனால இப்போ நான் பாட்டு பாடுறேன், அப்புறம் நீங்களே சொல்லுவீங்க. ஓஹோ நம்ம ஊரு செம ஜோரு, சுத்தி பாரு சுத்தம் பாரு, இது நம்ம சென்னை தாயா. ஓஹோ நம்ம ஊரு நல்ல பேரு சொல்லும் பாரு, சிங்கார சென்னை தாயா. தூய்மையான வீதினா குப்பை வண்டினாலதான், வண்டிக்குள்ள குப்பைய பிரிச்சு போடன்னா. சுத்தமான ஊருனா நம்ம சென்னை தாங்கண்ணா, வீட்டை போல நாட்டையாக்க ஒன்றாய் சேவோமா.
ஓஹோ நம்ம ஊரு செம ஜோரு இப்படின்னு எக்ஸலன்ட் சார், சூப்பரா பாடுறீங்க. தேங்க்யூ, நீங்களே நல்லா பாடுறீங்க. ஸோ இது வந்து பாடி ஒரு மாதிரி ஜாலியாக ரைம் சாங் மாதிரி இப்படியே சிம்பிளாக இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு லிரிக்ஸும் நல்லா எளிமையாக எல்லாருக்கும் புரியுற மாதிரி ஒரு சின்ன குழந்தை கூட பாடினா ஹம் பண்ணுற மாதிரி இருக்கணும்னு சொல்லி பண்ணணும்னா தான் இந்த மாதிரி ஒரு கம்போசிஷன் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பண்ணேன். அது உடனடியாக அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போய் அடுத்த ஸ்டெப் எடுத்துகிட்டு போய் இப்போ எல்லாரும் டெய்லி காலையில் கேட்டுட்டு இருக்கோம். இந்த கார்பரேஷன் ஒரு சின்ன இது சார் எனக்கு. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த நாய்கள் பிரச்சனை ஒன்று வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஷோவில் கூட அதை பற்றி பேசினாங்க, ஒரு டிஸ்கஷன்லாம் வந்துச்சு. ப்ளஸ் சோஷியல் மீடியாலலாம் வந்து இந்த ஸ்டே டாக்ஸ்னால வந்து பெரிய பிரச்சனை இருக்குது அப்படின்லாம் சொன்னாங்க. அப்போ நாங்கள் இதை பற்றிலாம் இந்த சோஷியல் மீடியாவில் போகல. அப்போ நான் பார்த்தபோது என்ன சொன்னேன், இது சம்பந்தமாகவும் ஒரு படம் வருது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதில் வந்து இந்த ஒரு போஸ்டர் ஒண்டி போட்டிருந்தாங்க, பேர்லாம் போடல, ஆனால் அந்த முகம் ஒண்டி பார்த்தேன். அந்த படத்துக்கு இதுக்கு எதனா சம்மந்தம் இருக்கா சார்? எதனா ஸ்டே டாக்ஸை பற்றி எதனா பண்ணியிருக்கீங்களா? இதில் ரேபீஸ் எதனா சொல்லியிருக்கீங்களா? இதில் ஏன்னா இது சொன்னதுனால அந்த கேள்வி வருது இப்போ. நான் இல்லை, இந்த கதையில் வந்து டாக் ரிலேட்டடான ஒரு கண்டென்ட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். டாக் ரிலேட்டடான கண்டென்ட்னா என்ன மாதிரி கண்டென்ட் சார்? ஏன்னா எனக்கு அந்த போஸ்டர் வந்து சோஷியல் மீடியாவில் பார்த்ததுனால கேட்குறேன், இல்லைன்னா நான் கேட்டிருக்க மாட்டேன். நான் இப்போ நீங்கள் கார்பரேஷன் சொன்னதுக்கப்புறம் நான் கேட்க வேண்டியதாக போச்சு. இல்லை, கார்பரேஷன் இல்லை பொதுவாகவே வந்து ஸ்ட்ரே டாக்ஸ் அதனால் வந்து ப்ராப்ளம்லாம் இருக்க தான் செய்யுது. ஸோ இந்த கதையில் வந்து டாக் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது, நம்ம அதை கொடுத்துருக்குறோம். அதை வந்து கதைக்கு தகுந்த மாதிரி அது வேறு மாதிரி ஒரு அவேர்னஸ் மாதிரி ஒரு பாசிட்டிவாக கொடுத்துருவோம். ஒரு கான்ட்ராவர்சியே கிடையாது. ஸோ அதை பர்டிகுலராக வந்து டாக் மேட்டர் மட்டும் வச்சு அப்படின்லாம் கிடையாது. ஒரு லவ் ஸ்டோரியை வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கும் பொழுது டாக் ரிலேட்டடான ஒரு கண்டென்ட்டை ஒரு சினிமேட்டிக்காக அதை நம்ம பை பாசிங் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கோம். பட் அது ஒரு அவேர்னஸாகவும் இருக்கும். அவேர்னஸாக இருக்கும். இதுக்கு மேலே சொல்லிட்டுனா அது சஸ்பென்ஸ் போயிடும். ஓகே. கமிங் டு த பிஸ்னஸ் ஆஃப் த மூவி, இந்த படம் ஃப்ரெஷர்ஸ் எல்லாருமே, நீங்கள் எல்லாருமே ஃப்ரெஷர்ஸ் தான். எப்படி உங்கள் ப்ரொடியூசர்ஸ் பெஸ்ட் காஸ்ட் அவங்கள வந்து அவங்க டோட்டலாக டிஃப்ரெண்ட்டான ஃபீல்ட்ஸ், அவங்க வந்து இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் இன்ஜினியரிங் அந்த மாதிரி இதில் ஃபவுண்ட்ரிஸ் அந்த மாதிரி லைன்லாம் அவங்களே எப்படி சினிமாவுக்குள்ளே நீங்கள் இழுத்தீங்க சார்? இல்லை, நம்ம ஈர்க்கணும் அப்படிங்கிறது இல்லை, அவங்களும் வந்து ஒரு மூவி பண்ணணுங்கிற ஒரு ஐடியாவிலும் இருந்தாங்க. என்னுடைய சன்னுடைய போர்ட்ஃபோலியோலாம் அவங்க பார்த்தாங்க, ப்ரொடியூசர் சார் பார்த்துட்டு நல்ல டேலண்டட்டு, நம்ம ஒரு வாய்ப்பு கொடுக்கணும், செய்யணும் அப்படின்னு அவங்க வந்து ஒரு எடுத்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் அதுதான். ஸோ ஒரு மூவி பண்ணணும் ஒரு ஐடியா இருந்தால் கூட எப்படி பண்ணலாங்கிற அந்த ஒரு இதில் இருக்கும்பொழுது சன்னுடைய போர்ட்ஃபோலியோ பார்த்துட்டு சரி பண்ணலாம் அப்படின்னு அவர் பண்ணும்பொழுது, இப்போ நான் ஆல்ரெடி என்னுடைய குருநாதர்கிட்ட இது மாதிரிலாம் இருந்தேன் அப்படின்னு தெரிஞ்சதுனால சரி நீங்களே டைரக்ஷன் பண்ணுங்கள். ஒரு ஃபாதர் டைரக்டராகவும் சன் வந்து ஒரு மியூசிக் டைரக்டராகவும், இது வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இது வரைக்கும் யாரும் பண்ணலை. அந்த ஒரு காம்போ நல்லா இருக்குது. அது மாதிரி புது ப்ரொடியூசரு, ஸோ இது கரெக்டாக இருக்கும். அதெல்லாம் தாண்டி அவர்னா நம்மளுடைய ஆட்டிடியூட், பிஹேவியர், டிசிப்ளின், அதுதான் அவருக்கு பிடிச்சிருந்தது. ஸோ நம்ம ஹானஸ்ட்டாக பண்ணுவோம், அந்த ப்ராஜெக்டை வந்து கரெக்டான ஒரு அவுட்புட்டில் கொண்டு வருவோங்கிறது அவர் நம்பினது தான். ஸோ அந்த நம்பிக்கைக்கு 100% நம்ம அதை ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கிறோம். அதான் சொன்னேன், ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு டீசென்ட் லவ் ஸ்டோரி வித் டிஃப்ரெண்ட் கண்டென்ட். சரி, இது 4 பேருக்குமான ஒரு கேள்வி என்னன்னா, இன்னைக்கு நிலைமைக்கு படம் எடுக்கிறது இட் இஸ் ஈஸி டு ஷூட் அ ஃபிலிம். நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம், ப்ரொடியூஸ் பண்ணி எடுத்து முடிச்சிடுறது இட் இஸ் ஈஸி. பட் கம்மிங் டு த மார்க்கெட், அதாவது வந்து அந்த படத்தை வந்து நீங்கள் எக்ஸிபிட் பண்ணுறீங்களே, அதுதான் வந்து ஒரு பெரிய ஒரு சேலஞ்சாகவே பார்க்குறோம். அந்த எக்ஸிபிஷனில் என்ன சேலஞ்சுனா, ஃப்ரெஷர்ஸ் நடித்த படங்கள், அந்த மாதிரி புதுமுகங்கள் டெபியூட்டன்ஸ் நடித்தது, இல்லைன்னா டெபியூட்டன் டைரக்டர்ஸ்னால் நிறைய படங்கள் வந்துனே இருக்குது. அதில் சில படம் வந்து நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது, சில நல்ல படங்கள் வந்து சக்ஸஸ் ஆகாமையும் போயிடுது, சில நல்ல பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் போகுது, சிலர் பாக்ஸ் ஆஃபீஸ் போக முடியாமல் போயிடுது டியூ டு சம் அதர் ரீசன்ஸ் அப்படின்னு. பட் இப்படிப்பட்ட ஒரு படத்தை வந்து எல்லாரும் வந்து வாட்ச் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதில் எதனா ஒரு விஷயம் இருக்கா? எதனால் வந்து நான் ஒருத்தர் வந்து இந்த படத்தை வந்து பார்க்க போறேன்னா அதில் என்ன மாதிரி ஒன்று இருக்குது அப்படின்வாங்க, நீங்கள் எதனா ஒன்று இருக்கா? அது மட்டும் சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக வந்து ஒரு அவேர்னஸ்க்கு உண்டான ஒரு மேட்ரு இருக்குது. நான் டாக்னு சொன்னேன் இல்லைங்களா, அது ரிலேட்டடான ஒரு விஷயம் இருக்குது. அது வந்து ஒரு அவேர்னஸ் தான் கொடுக்கும், நாட் கான்ட்ரவர்சி, ஒரு அவேர்னஸ் கொடுக்கும். ஓகே, ஒரு ஹீரோயினா நீங்கள் இந்த படத்தை ரைட் நான் நடிச்சிட்டேன், என் படத்துக்கு வந்து பார்க்கணும் அப்படின்னா, இதில் நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன்ப்பா வந்து பாருங்க அப்படின்னு நீங்கள் வந்து விஷயத்த சொல்ல தவிர எதனா ஒரு பாயிண்ட் சொல்லுங்கள். லைக் இந்த மூவிக்காக ரொம்பவுமே ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கோம் ஆக்சுவலாக. லைக் நீங்கள் சொன்ன மாதிரி நியூ ஃபேஸஸ், இவங்க நியூ ஃபேஸஸ்க்கு வந்துட்டு நார்மலாக ஸ்டோரி ஓகே ஃபைன், ஒரு நல்ல படம் கிடச்சிச்சு ஓகே பண்ணிடலாம் அப்படிங்கிறத தாண்டி ஸ்கோப்பு
அந்த ஆக்டிங்க்கான ஒரு ஸ்கோப் சொன்ன மாதிரி இந்த கான்செப்ட் டிஃப்ரெண்ட் கான்செப்ட்டுங்கிறனால சார் சொன்ன மாதிரி அது ஒரு அவேர்னஸ்க்கான மூவியும் தான் டெஃபினட்டாக. ஸோ ஆக்டிங் வைஸாக வி ஹவ் எக்ஸ்பெரிமெண்டட் நியூவாக வந்துட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அது எங்களுக்கு ரொம்ப புதுசு, உங்களுக்கும் புதுசாக தான் இருக்கும். நீங்கள் தான் பார்த்துட்டது லைக் எப்படி இருக்குன்னு சொல்லணும். அதுக்காகவே அவங்க அதை ஆக்சுவலாக பார்க்கணும். பிகாஸ் இட் வில் டேக் டு தேர் ஹார்ட். ரொம்பவுமே அதை வந்துட்டு கண்டிப்பாக ஒரு பாதிப்பு கொடுக்குன்னு நம்புகிறேன். ரொம்பவுமே உள்ள பிகாஸ் நாங்கள் மூவி பார்க்கும்போது ரொம்பவுமே எனக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பிகாஸ் நான் என்ன நினச்சி போனேன்னா, சரி நான் தானே நடிச்சிருக்கேன், பார்க்கும்போது எமோஷ்னலாக இருக்குமா? பிகாஸ் நம்ம நிறையா டப்பிங் டைமில் பார்த்துட்டோம், நிறைய மூவி டைம்லையும் நம்ம பார்த்துருக்கோம். சரி ஓகே, இப்போ ஹோல் மூவியாக பார்க்குறோம், எப்படி இருக்கும் அந்தளவுக்கு எமோஷ்னலாக? ஏன்னா என்ன தான் நான் பார்க்குறேன், சரி அந்தளவுக்கு எமோஷனல் ஆக மாட்டேன். பேசிக்கலி ஐம் அன் எமோஷனல் பர்சன் பேசிக்காக. ஸோ என்ன பார்க்கும்போது எப்படி இருக்கும்னு பார்க்குறேன். ஐ குட் நாட் கண்ட்ரோல் பிகாஸ் கதையாக அப்படி போயிட்டுருக்கு. ஸோ கதையில் நான் என்ன பார்க்குறேன், என்னை தனியாக நான் பார்க்க முடியல அந்த இடத்துல. நிலானா அந்த ஒரு கேரக்டர், அந்த பொண்ணு எப்படி போகுது, என்ன ஆகுறா, எப்படி அதில் ட்ராவல் ஆகுறா அப்படின்னு பார்த்துட்ருக்க, இட் வாஸ் வெரி பெயின்ஃபுல். ஸோ அந்த அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஸ்வீட் பெயின்னஸ் நீங்களும் ஃபீல் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன், இன்னும் ஹெல்தி வே. ஆனால் இந்த சப்ஜெக்ட் நான் ஒரு பிஃபோர் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண சப்ஜெக்ட் அது. அப்போ வந்து அதுக்கும் இப்போ இருக்கிற இந்த விஷயங்களுக்கும் அது கோரிலேட் ஆகுது, ஒரு கோஇன்சிடென்ஸ் மாதிரி அமைஞ்சிருக்கு. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக அமைச்சிருக்கு. ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி பண்ண சப்ஜெக்ட் தான். பட் இப்போ இந்த ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி எல்லாரும் ரசிக்கலாம். அது மாதிரி அது 100% அது கேரண்டி. டெய்லி லைஃப்பில் இட்ஸ் ஹேப்பனிங். ஸோ அதுக்கு ரிலேட்டட் தான். இன்றைக்கி கூட நடக்குது, நேற்றும் நடந்திருக்கு, நாளைக்கும் நடக்கலாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் போயிட்டு. பெரும்பாலும் வந்து பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் வந்து எப்பயுமே ரெகுலராக ஃப்ரைடேஸில் தான் சரிங்க தமிழ் சினிமா பொறுத்த ரிலீஸு. சில முக்கியமான படங்கள்லாம் பெரிய ஆட்கள்லாம் பார்த்தா தேர்ஸ்டேஸ் சென்டிமெண்ட்டாக வைப்பாங்க, என்னெல்லாம் இருக்கும். பட் உங்கள் படம் 25th வச்சுருக்கீங்க ரிலீஸு. 25th தேர்ஸ்டே ப்ளஸ் அந்த 7 நாட்கள் 5 + 2 7, 2 + 5 7 அப்படின்னு இருக்கு. இதில் எதனா சென்டிமெண்ட் எதனா வச்சு அந்த மாதிரி அந்த தேதியில தான் இல்லை, ரிலீஸ் அது மாதிரி சென்டிமெண்ட்டாக வைக்கல. பட் அது வந்து தன்னால் அமைஞ்சிருச்சு, கோஇன்சிடென்ஸ் தான். இப்போ எனக்கு வந்து பொதுவாகவே வந்து 7 வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அமைஞ்சிடும். அந்த 7 நாட்கள் அப்படிங்கிற ஒரு கதையை பண்ணும்பொழுது அந்த 7 நாட்கள் இது மாதிரி தான் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் எனக்கு இல்லை. ஒரு கதையை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா என்னுடைய டைரக்டருடைய டைட்டில் பார்க்கணும், அந்த 7 நாட்கள் அமைச்சது. இப்போ ரிலீஸ் டேட்டு 25th அப்படின் போது அது கூட்டினா 7 அப்படி தான் அமையுது. எங்கள் குருநாதருடைய பர்த் டேட்டும் 7. அதாவது படத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு 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 இன்சிடென்ட் ஒன்று இருக்குது. அந்த இன்சிடென்ட் வந்து ஒரு கால்குலேஷன் போட்டு பார்க்கும்போது நாங்கள் 7ல் வரணும்னு நாங்கள் பண்ணலை. ஆனால் அது உட்காந்து எண்டில் சரி நம்ம அந்த டே கால்குலேஷன்லாம் நம்ம லாஸ்ட்டில் பார்த்துக்கலாம், நம்ம ஒரு ஃபுல்லாக போட்டுடலாம்னு சொல்லி டேரக்டர் ஃபுல்லாக எழுதிட்டாரு. எழுதி முடிச்சுட்டு நாங்களாம் உட்காந்து டைசெக்ட் பண்ணிவிட்டு கால்குலேட் பண்ணும்போது 7 days இருந்துச்சு கரெக்டாக. ஓகே 7 days, ஓகே டே லாட். அப்போ 7 days ஏன்னா டே 1 டே 2ன்னு சொல்லி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று கண்டென்ட்டாக உள்ள ஃபுல்லாக ட்ராவல் ஆகும். அப்போ அந்த 7 daysன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 7 ஒன்ஸ் அகேன் அமைஞ்சது, கோஇன்சிடென்ஷியல் அமைஞ்சது. டேரக்டர் எழுதும்போது அந்த மாதிரிலாம் பண்ணல, இதில் 7 days வரணும் கூட பண்ணல. ஒன்ஸ் அகேன் அது அப்படியே ஃபால் ஆயிடுச்சுன்றனால லெட்ஸ் நாட் டிஸ்டர்ப் தட், அந்த டெஸ்டினி அப்படியே இருக்கட்டும்னு சொல்லி விட்டோம். ஒரு 7 மாதிரி நம்மளுக்கு ஒரு 7. Thursday also I don't know, I like Thursday. எனக்கு Thursday ரொம்ப இது actually producers ப்ரொடியூசருக்கு இஸ் an auspicious day for him. Thursday எப்பவுமே அவருக்கு சென்டிமெண்டலா அவருக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா அமைஞ்சது. இந்த வாட்டி இந்த 7ன்ற அந்த டேட்டுமே சரி கூட்டினா 7 வரும். கோஇன்சிடென்ஸ். ஆமா கோஇன்சிடென்ஸ் ப்ளஸ் தேர்ஸ்டேவும் வருதுன்றபோது even more happy. Okay, so concluding this interview, I'll start with you கிட்ட கேட்கிறேன் நான். A movie shoot is just like going to a school or else to a college. ஒரு ஃப்ரெண்ட்ஸோடயே ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். Once it got concluded, the movie was wrapped up. How did you feel? Oh, you're going to get separated from your friends அப்படின்னும் போது how did you feel about it? I want everyone to say about it. ஆமாம், பட் I'm not separated from them. Who knows, we may do part 2 for this project. So அந்த டெஸ்டினி என்னன்னு தெரியல. அது ஸ்டோரி நரேஷன் ஆல்சோ இஸ் டன் அட் 300 years ago. எக்லிப்ஸா சோலார் எக்லிப்ஸ் என்னென்ன அப்படின்னா, அவருக்கு நான் கதையை வந்து நரேட் பண்ணும்போது அன்னைக்கு வந்து ஒரு சூரிய கிரகணம். அது இந்த வருஷம் தான் ஒரு சூரிய கிரகணம். ஜூலை. அந்த சூரிய கிரகணம் வந்து ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சூரிய கிரகணம் வந்தது. அதுக்கப்புறமா வந்தது இந்த ஜூலை தான்.
ஃபுல், அதாவது சென்னையில வர ஃபுல் சோலார் எக்லிப்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து 300 இயர்ஸ்க்கு அகோ முன்னாடி ஒன்று வந்ததுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா அந்த ஜூலை வந்தது. அந்த ஜூலைல வந்த போஸ்ட் வந்து எனக்கு டிஓபி எனக்கு இன்ஸ்டாகிராம்ல சென்ட் பண்ணாரு. நான் ஒரு கதை சொல்லிட்டேன். பட் இவர் அன்னைக்கு தான் வந்து கதை இவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. படத்துலயும் 300 இயர்ஸ் அகோவில் இருக்கிற ஒரு சூரிய கிரகணம் தான் ஒரு லைஃபை டேர்ன் பண்ற மாதிரி இன்சிடென்ட் நடக்குது. அன்னைக்கு தான் இவர் கதை சொல்லணும்னு நம்ம பிளான் பண்ணல. பட் அன்னைக்கு வந்து அமைஞ்சது அதுவும் அது coincidence. ஒரு மிகப்பெரிய கோஇன்சிடென்ஸ். ஒரு பேரு நிலா, இவங்களோட டாட்டர் பேரும் நிலா. அப்படி அது சொன்னா இல்லாம வந்து அந்த இல்லு மேல இருக்கிறதும் ஒரு நிலா. இல்ல, டாக்டருக்கு பேர் வச்சதும் என்னுடைய குருநாதர் தான். ஆஹா. குருநாதரும் மேடம். அவங்க தான் வச்சது. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்க இந்த ஷூட் முடிஞ்சோன்னா ரேப் அப் பண்ணதுக்கு அப்புறமா வந்து உங்களுக்கு how did you feel? ஐயோ என்னடா பிரிஞ்சு போறோமே அப்படின்னும் போது எப்படி இருந்துச்சு? how did you feel about it? ஹார்டஸ்ட் பார்ட் தான். எல்லாரும் ஃபேஸ் பண்ண வேண்டிய ஒரு இதுதான். வி ஃபெல்ட் வெரி, என்ன சொல்கிறது, படமாகவே ரொம்ப ஜாலியாக இருந்துட்டு, சென்னை மட்டும் இல்லாமல் வி ஹவ் ஸ்பெண்ட் இன் கொடைக்கானல் ஆல்சோ. லைக் ஒரு ஃபேமிலியாகவே வி வேர் தேர் த்ரூ அவுட் தி ஜேர்னி. ப்ரீ ப்ரொடக்ஷன்லேருந்து ஷூட்லேருந்து நவ் போஸ்ட் ப்ரொடக்ஷன் டைமில் திஸ் ப்ரமோஷன் எல்லா டைமும் வி ஆர் டுகெதர். இஃப் இட் ends means that's ஒரு சேட் பார்ட் தான். பட் ஸ்டில் வில் பி இன் டச். சரி சார், ஃபைனலாக நீங்கள் வந்து ஆடியன்ஸ்க்கு எதனா சொல்லணும்னா நீங்கள் சொல்லலாம் சார். இந்த படம் ரிலீஸை பற்றி நீங்கள் சொல்லணும். இல்லை, இந்த படத்தை வந்து எல்லாருமே வந்து தேட்டரில் வந்து பாருங்கள். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கண்டென்ட்டு. ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு லவ் ஸ்டோரி வந்து டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து செதுக்கி இருக்கிறோம். ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப பிடிக்கும். ஃபேமிலியோடு வந்து பாருங்கள். கண்டிப்பாக தேட்டரில் வந்து பாருங்கள். இது மாதிரி நியூ கமர்ஸ்க்கு வந்து தைரியமாக கட்ஸோட பெஸ்ட் காஸ்ட் ப்ரொடக்ஷன் மிஸ்டர் முரளி சார் பண்ணியிருக்காரு. ஸோ இது ஒரு மிகப்பெரிய போராட்டம் தான். ஒரு படம் ஜெயிச்சு ஆல்ரெடி நீங்கள் கேட்ட மாதிரி படம் எடுக்கிறதெல்லாம் ஈஸி, அது மார்க்கெட்டிங் கொண்டு போய் இது பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ நல்ல படங்களை வந்து நீங்கள் வெல்கம் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நல்ல படங்கள் வரும். இதுதான் என்னுடைய ஹம்பிள் ரெக்வெஸ்ட். எல்லாமே தேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. நேயர்களே, இந்த நேர்காணலை பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. அதே சமயத்துல இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும் அப்படின்னு தோணுச்சுன்னா போய் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு நாகரிகமான கமெண்ட்டை போடுங்க அப்படின்னு ஒரு வேண்டுகோளை வச்சுட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய ஒற்றந்துரை. நன்றி, வணக்கம்.